நாங்களும் ஒரு உண்டி வச்சிருக்கோம். பெரிய உண்டி எனக்கு தெரியும், கட்டு கட்டா பெருசு. ஆமாண்டா, எங்க ஆயா சின்ன வயசுல சேவ் பண்ணோம். சேவ் பண்ணுமா? ஆஹா, சேவ் பண்ணோம். சேவ் பண்ணு. அங்க அப்படி நான் சேவ் எங்க பண்ணுவோம்? நீதான் சேவ். அப்படி இல்ல, சேவ் தெரியாதா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சேமிப்பு. அட கூட்டி வைக்கிட்டு கை வந்து அது ஒண்ணு உண்மைதான். அப்படி எங்க ஆயா சின்ன அவங்க ஒரு உண்டி வச்சிருந்தாங்க. உண்டி பெரிய உண்டி புதகுய் ஏறி மூட்டை மூட்டையா ஓட்டலாம், ஆனா எடுக்க முடியாது. புதகுய் இறங்கினா ஏற முடியாது. அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம். அது வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு. ஆமா, வந்து பிளாஸ்டிக் தான், வந்து லப்பர் மாதிரி வளையும். எனக்கு தெரியும் தெரியும். ஆனா அந்த உண்டி எடுத்து வச்சோமா 1500 ரூபாய் தேய்ச்சி. சரி, அவன் 8 மணிக்கு வருவான். அதுக்காண்டி ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரா பஸ் ஸ்டாண்ட் வாங்கினேன். போயிட்டு இந்த பட்டாசுலாம் செய்யறாங்க பாரு, பட 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 டபா பட 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 டமா டமா பட 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 டமா டமா. அங்க பட படன்னு இருக்குது. மிளகா பட்டாசு அது பாம்பு. நேரா கடைக்காரன் போயிட்டு 1500 ரூபாய் தேத்து பெருசா 2 பாம்பு செஞ்சு குடுறான்னு. சரி, அவனுக்கு செஞ்சு கொடுத்தான். எடுத்துட்டு ஓடியாந்து என் மொண்டாட்டி கீ மாட்டி இருந்தா வெளியே போட்டு அனுப்பிச்சிட்டு நடு விட்டு எடுத்து 2 பாம்பு வச்சு 2 சிலிண்டர் தந்து நெருப்பு வச்சு ஓடியான்ட்டு. சரி, 5 நிமிஷம் கூட ஆகல, டொமோ 2 அடுக்கு மாடி தரமாட்டமா போச்சு. ஒரு செங்கல் கூட இல்ல. இனேத்தி வந்து ஏண்டா அது போல பண்ண, ஏண்டா அது போல பண்ணன்னு கேக்குறானே. அவனா ரூசா மென்டலா பைத்து மாட்டே. அடா போடா மென்டல் மென்டல். யார் மென்டல்? நீ மென்டல், உங்க பாட்டி மென்டல், உங்க வாயா மென்டல், உங்க பரம்பரையா மென்டல். என்னடி நான் வீட்டு தரமாட்டாங்கன்னா எவன் கேட்க மாட்டான். என்ன சொன்னா சொல்லு, நீ சொல்லு. எனக்கு தெரியல, நீ சொல்லு. ஒண்ணு வாடகை கட்டு, இல்ல வீட்டை காலி பண்ணணும். அதான் பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணிட்டேன். இது யார் தப்பு? சொல்லு, யார் தப்பு? ஆடா டே டே டே, வீட்டை காலி பண்ண சொல்லடா. உங்க அம்மா தாலியா இருக்கா? வந்து அத்துரு. சுத்தமா எங்க அப்பங்காரன் வர பிடிக்கல. நான் அப்பனை மாத்த போறேன். தேவையில்ல, எங்க அப்பங்காரன் தேவையில்ல. நான் அப்பனை இந்த வச்சு மாத்துறேன். தேவையில்லமா? ஒரு அப்பங்காரன் எப்படி இருக்கான்? ஒரு கோட்டை வாங்கினா ஒண்டியா குடிக்கிறான். அவன் அப்பங்காரன் ஒரு புள்ளக்காரன் அந்த போய் நைட்டு சாப்பிட்றான். அப்படி குடுக்குறானா? அவன் ஒண்டியா குடிக்கிறான். அவன் அப்பங்காரனா? நான் குடிச்ச மட்டும் குறை மாதிரி வந்து உட்காந்து. யாரு? எங்க அப்பங்காரன். அவன் குடுத்துட்டு நான் குடி வந்தது. குடும்பத்துல நாட்டை வாழ வைக்கிறது தெரியுமா? நாட்டை வாழ வைக்கிறது தெரியுமா? நான் 3 கோட்டை, எங்க அப்பா 3 கோட்டரு. ஒரு நாளைக்கு 6 கோட்டரு. ஒரு கோட்டரு 20 ரூபா வரையும். 6 கோட்டரு 100 ரூபா ஒரு கவர்மெண்ட் நான் காட்டுறேன். தெரியுமா? தெரியுமா? நாடு அங்க நம்பிக்குது. ஆனா அந்த பொம்மலாம் கெட்ட கொண்டு நிறைய இருக்குது. வீட்டுக்காரன் குடிச்சா நான் ஏன்டா குடிச்சாரு, எதிரா குடிச்சானு ஏன் குண்டாம் தூக்கி அவன் மூஞ்சில அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? ஆனா போய் போய் குடிக்கிறான். நாடு நல்லா இருக்கணும், நம்ம தெரு நல்லா இருக்கும். குடிச்சோன்னா கருவாடு மீன் வறுத்து வைக்க சண்டை போறீங்க. என்ன நான் வந்து கருவாடு மேல வரதுக்கு தொடப்ப கட்டி 8 அடிச்சு அடிச்சா கூட பரவாயில்ல, வரத்து வைங்க, நாங்க துண்ணுவோம். ஆனா உனக்கு வந்து தெரியாது. இன்னைக்கு தொடப்பல்ல அடிக்கிறாங்க பாரு, அந்த குடும்பம் நாளைக்கு சந்தோஷமா இருக்கும். அதே நான் சந்தோஷம். அது அடிச்சு உங்களுக்கு தெரியும், வாங்க தெரியும். உனக்கு தெரியாது, நீ துப்பாக்கு குடும்பம். அப்படி இல்லடா, வீட்டை காலி பண்ணா பாம்பு வச்சு காலி பண்றது இல்ல. வீட்டுல இருக்கிற சாமா செட்ல எடுத்துட்டு வெளியே போங்க. என்ன சொன்ன? வெளியே போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க. ஆனா பாவி, வெளியே போங்க சொன்னா எப்போ நான் எடுத்துட்டு போயிருப்பேனாடா? வீட்டை காலி பண்ணு. உன்னால பாம்பு வச்சு வீட்டை காலி பண்ணினாடா. உன்னால எனக்கு 1500 ரூபாய் நஷ்டமாச்சு. 2 சிலிண்டர் போச்சாடா. சிலிண்டர் போனதுலாம் மடிக்காம வீடு அவ்வளவு பெரிய வீடு. நாளைக்கு போனா கூட சிலிண்டர் வாங்கலாம். சிலிண்டர் நாளைக்கு பான்னு சிலிண்டர் தான் கொடுப்பான். கேஸ் இருக்காது அதுல. அவன் 5 ஹோட்டல் கடை வச்சு என்னடா ஏன்டா பாவம் வீட்டுக்கு என்ன பண்ணுவான் பாவம்? யாரு அவன் வீட்டுக்கா? ஏன்னா பிச்சைத்து காட்டம் போ. கடவுளே, எலெக்ஷன் முடிஞ்சா பாத்துக்கலாம். போடாடே, யார் வராங்க அவங்க சொல்லி வாங்கிக்கலாம். பாத்து ஆமா டாபர் ஜவுரியா அவரும் சொல்லாத, எல்லாம் கிண்டல் பண்றாங்க தெரியுமா? உன்னால நான் 3 நாள் ஊட்டியா சாப்பிடல. புரியல. ஒரு நாள் தூங்கி நின்று என் பொண்டாட்டி வந்து சாப்பிடுங்க ஏப்பினாப்புக்கு. சரி, நான் டாபர் கூட்ட காதுல என்ன தேவையான்ட்டு அவ்வளவுதான். 3 நாள் சாப்பாடு போல என் பொண்டாட்டி. அது போல பிரச்சனை நிறைய வருது. அது என்ன பண்றது? கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்டு நான் தூக்கத்துல டாபர் கேட்டேன். என்ன தேவையான்ட்டேன். பகுதியில் பொம்பளை ஏன் பலால் கட்டி அப்புறம் என்ன சொல்றேன். அப்புறம் ஆமா, நீ மட்டும் தான் வந்தியா? ஆமா ஆமா, என்ன பார்க்க தான் வந்தியே. என்ன சிங்குளம் போறியா? என்ன இல்ல, வர பெருத்துக்குனே வர. என்னது அருணாச்சலமா தூக்கி நிக்கிறேன் அப்படியா? உன்னை பார்த்தா கேரளா தென்னை மரம் மாதிரியா? கேரளா போய்க்கிறா? அங்கதான் ஒவ்வொரு 700 சூருக்கும் அதே மாதிரி இருக்கிற போது நான் கூட ஜிம்முக்கு போறேன். எக்ஸசைஸ் பண்றது என்ன பண்ற?
உனக்கு வேணுமா நான் சொல்றேன் சரியா என்ன தண்டால எடுக்கணுமா ஆஹா. எக்ஸசைஸ் பண்ணுமா ஆஹா. வயிற்று தூக்கணுமா ஆஹா. யாரா புடிச்சு தொங்கணுமா ஏங்க புடிச்சு- அப்பா 2 இன்ஜெக்ஷன் வாங்கி தர போட்டு ஓ ஊசினாலியா Yes. சரி சரி விடு விடு டாபரா. என்ன தேவடியா என்ன டாபர்னா என்ன சொல்லு டாபரா இல்ல மீனிங் என்ன சொல்லி உனக்கு புரியல டாபர் மீனிங் அவன் கூட்டி கொடுக்குறான் யார் டாபர் கூட்டி கொடுப்பான் இந்த பிராஸ்டியூட் மேல பண்ணு வராங்களா அது பேராஷூட் அப்போ இது பிராஸ்டியூட்னா தேவடியா அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கண்ணு சரியா போச்சு அத்தாடு விடு நீ பாத்துக்கிற நான் பாத்து நான் 100 ரூபாய்க்கு வர சொல்றேன் தேவடியா என்ன கூப்பிடுறாங்க என்ன எதுவும் பார்க்காத நீ எதுவும் வரலையா வந்துக்குது எது? உங்களால் தான் தளபதி ஆளை வந்தான் அவனே அது சொல்லதான் வந்தான் இவன் மறைக்கணும் எனக்கு அவனே வந்து பிடிக்கல அப்ப வேற வேற ஆளை மாத்தணுமா அதே பயப்பாது தேவடியா பயப்பாது அதான் நான் தேவடியா தானே தேவடியா தான் வச்சுட்டு தேவடியா ஒத்துக்கிறாப்பா இவளே நான் தான் வந்து எல்லாம் கூட்டு போயேன் அரை அப்பளம் சாப்பிட்டா கூட நெய் அப்பளமா சாப்பிடுவேன் அந்த நெய் நான் இருக்க மாட்டேன் சரி விடு மேல வைக்காதடா அப்ப கீ வைக்கிட்டா ஏய் கையில வைக்காத அப்ப காலை வைக்கிட்டா காலையா வைக்கிறோம் அப்ப நான் கை வைக்க கூட கால் வைக்க கூட அப்ப டேய் விடு நாள் வந்துங்க எது இருக்காரு ஆமா அவனுக்கு எப்ப கல்யாணம் சார் கல்யாணம் ஆகலையே அப்ப தாலிக்குதான் ஐயோ நான் ஏன் கேக்குறேன் யார் போட்டுட்டா சேட்டு கடைக்கு போனேன் சேட்டு கிடக்குற போட்டானா ஆனா உன் ராசி நான் தெரியுமா உன்னை பாக்கறலாம் போட்டு தள்ளிடுறாமா ஆமா உண்மையிலே சொல்றேன் தேட எங்க அம்மாக்கு 48 தாலி 48 தாலி வரப்போத்த 49வது இந்த ஊர்ல எப்படின்னா ஒரு 50 அடிச்சு பார்த்து வச்சுக்கிறேன் பாத்துட்டியா வரேன் வரேன் ஏற்கனவே 48 தான் தூக்கிட்டான் இவர் 49வது கொசுரு ஆனா இவருக்கு நினைப்பு நான் தான் போகிறேன் என்ன இது தாலி என் முன்னாடி தாலி சேட்டு கடை வைக்க சொன்னா சேட்டு கடை எனக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரியும் ஒரு வாரம் அங்கதான் தங்கினாங்க ஏன்டா கூட்டி வைக்கிற வேலை கூட பாக்குறியா வேற என்ன என் அண்ணரங்க காதல ஒரு ஒட்டியாட வேண்டும் என்று என்ன கேட்டான் அதற்கு செட்டு கடற்கர அடையாளம் வேண்டும் என்று என்ன உரைத்தான் அதற்கு அகச்சாருவதை விட்டு சரி, பரவாயில்ல இருட்டான் கூப்பிடு தாகமா இருக்கிறது டேய் எல்லாத்தையும் ஒரு சாப்பிட்டு கூப்பிடுறா நீ சாருவதே! சாரு! ஐயோ வாங்கிடுறா எவனா வந்துட்டானா ஐயோ ரொம்ப என்னடா, நீதானே இந்த கூட? ஐயோ நைனா! ராஜா! பட்டு! ஏய், தலை சுத்துது ஏன்? தலை சுத்துது ஏன்? நான் திரும்பி போக மாட்டேன் சரி. திருத்தின்னு போக மாட்டேன் திருவண்ணாமலையும் போக மாட்டேன் ஏன்? அந்த மலையெல்லாம் பார்த்தா தலை சுத்து வந்து இப்ப எந்த மலையை பார்த்த? மலையை பார்க்கல குண்டை பார்த்துட்டு அந்த ஜாதி அவன் தான் கண்டுபிடிச்சானே தெரியல அந்த மாட்டாடிட்டு மெலிசா இருக்கும் மனுஷன் அடிக்கிறதே பத்தி கண்டுபிடிச்சிக்கிறான் பாரு. சத்தியமா சொல்றான் இதை கண்டுபிடிச்சவங்க கை கால் வராது டேய், டேய், டேய். சத்தியமா சொல்றான் வராது எந்த பிடிச்சி போட்டு அடிக்கிறான் ஏய் கண்டுபிடிச்சிட்டு இந்த லைன் தான்டா சரி பரவாயில்ல இருக்கிட்டான் சாரு! என் விரலும் உன் தொப்புளும் உன வெல்லும் மன துள்ளும் ஆரம்பித்தாடா குரங்கு வித்தியா சளி பிடிக்குதா சாரு! ஏன்? ஏய், உட். ஏன் குழந்தைங்கிறாங்கடா நேரம் நான் அடிச்சுட்டு போறேன் ஏய், ஏய். உட். யார் இது என்னடா இது? குரங்கு வித்தியா சாரு என்னங்க ஏன் கண் கலங்கி கண்ணீர் வடிக்கிறார்? கண்ண தண்ணிக்குதா இது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் யாரு அவன் ஏன் சிரிக்கிறான் எதுக்கு சிரிக்கிறான் எனக்கு தெரியும் வாய்க்குது சிரிச்சு சாருமதி, என்னங்க எதற்காக கண் கலங்கி கண்ணீர் வடிக்கிறார்? அந்த பையன் தொப்புல வரல விட்டா ஏய் நீ ஆம்பளாண்ட அடிச்சு பாடுறா உன் நிலைமை நான் பாடுறான் அடிச்சு பாடுறா என்ன குடிச்சிட்டா அவ்வளவுதானா அடிக்க
போறீங்களா அத்தா நடிக்க போறீங்களா? ஆமா சரோஜா தேவி கிளம்பிட்டான். நடிக்க போறீங்களா அத்தா, நடிக்க போறீங்களா அத்தா. சரோஜா தேவி சிவாஜி கணேசன் நான் நாகேஷன். போங்கப்பா. சரி வா இப்ப நம்ம எங்க போறோம்? போருக்கு போறோம். எதிரி படம் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்துப்பான். உண்மை. ஒவ்வொருத்த 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். அதுமாதிரி நம்மள 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். ஆனா நீ வந்துக்கிற இடம் எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். புரியுது? மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழ் தூக்கி போட்டு சண்டை கோடா நிக்க மாட்டேன். ஒரே தட்டு போயிங்க. என்னை பற்றி உனக்கு தெரியவில்லை. அவனை பத்தி தெரியும், அவளை பத்தி தெரியாது. இதுவரையும் நம்பினால் தான் குடும்பம். பரவாயில்ல பேசிட்டு வா, நான் போய்க்கின சட்டுன்னு வா. சரி ஆகட்டும். அப்படியே போயிடு. சர்வதே என்ன டாபர் என்ன தேவடியா அக்கா தேவடியா அக்கா. அம்மா பாருங்க சீப்பி தரவரி. கல்லியே அடிக்க போறாண்டி. யார் கண்ணியோ பொட்டையாக போறான். ஏய் யார் கண்ணியோ பொட்டையாக போறான். ஏய் சரி ஒண்ணு விடுவானே. டாபர் என்ன எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? சரியாக்கா நீ சொல்லு உனக்கு எல்லாம் தின்னாது. ஹெல்ப் பண்ணுங்க. நான் சொல்லு. உடம்பு டயர்டா இருக்கு. ஐயோ அது பெரிய நோய்மா, பெரிய நோய் அது. என்னது? அது பெரிய நோய்மா, பெரிய நோய். என்ன நோய்? அதான் டயாடு. அது இல்லடா. சோர்வா இருக்கேன். நீ சோறுலாம் சாப்பிடாத. சப்பாத்தி, ரொட்டி, இடியாப்பம், பரோட்டா அப்படி சாப்பிடு. டேய் அவன் சொல்றது புரியுதா இல்லையா? சரி 10 பேர் குமகனா எப்படி இருக்கும்? ஏய் குமுறுனா, குமுகுனா இல்ல, குமுறுனா. அந்த மாதிரி இருக்கும். இவன் எங்கேயோ குமுறு வாங்கிக்கிறான். 10 பேர் குமிக்கிறாங்க. அதான் correct. அது போல இருக்கா? எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. ஜூஸ் கொஞ்சம் போட்டு வைங்க. சப்போட்டா ஜூஸ் போட்டா டேய். சப்போட்டா. வாய் வராது. சரி விடு. அது வேண்டாம். பனானா ஜூஸ் போட்டு வைங்க. வாழைப்பழம் பாய் பண்ணா இருக்குது. பேக்ல வச்சு. நாங்க எது போட மாட்டோம். போடா. வேணாம் நாங்க எது போட மாட்டோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இதோ சொல்றேன். ஏய், நான் சொல்றேன் எடுத்து போடு. அப்ப எனக்கு நான் எது போடுறேன். என்னங்க நீங்க எவ்வளவு